ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, என்னை பார்த்த நொடியே உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து போகும். என்னை பார்த்த நொடியில் அதிசயம் நடக்கும். பல முறை உன்னை தேடி வந்தேன். மீண்டும் மீண்டும் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய். எத்தனை முறைதான் உன்னை தேடி வருவது? நான் கணக்கு வைத்திருக்கின்றேன். உன்னை தேடி வருவது இது 12வது முறை. 12 கரங்கள் கொண்டு உன்னை அள்ளி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை 12 முறை காக்க வைத்து விட்டாய். இனி அப்படி செய்யாதே தங்கமே. யான் இருக்கின்றேன், பயம் கொள்ளாதே. நீ பார்த்து கொண்டே என்னை உன்னை கோபுரத்தின் உச்சியில் வைத்து அமர வைக்கப் போகின்றேன். அழகு பார்க்கப் போகின்றேன். நம்பிக்கையோடு முருகா என்று கூப்பிடு. முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு. ஆனால் இந்த முருகனை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலக அகராதியிலேயே கிடையாது. நம்பினால் ஒரு முறை முருகா என்று கூடு. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. ஆனால் நீ என்னை பார்த்த நொடி மறுகணமே உனக்கு நல்லது நடக்கும். பேரதிசயம் நிகழும். திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி நானாக வந்துவிட்டேன். பல முறை வந்தேன், நீ என்னை அலட்சியம் செய்தாய். இன்று 11வது முறை. அதிர்ஷ்ட வாக்கு, நீ கேட்டது கிடைக்கும். நம்பிக்கையோடு கூறு. திருச்செந்தூர் முருகன் உனக்காக வந்திருக்கும் போது நீ எதற்கும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதே. நம்பினால் முழுவதும் கேள். நீ என்னை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக வருவேன். நீ என்னை பார்க்கும் இந்த தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. நீ பெற்ற பயனை பிறருக்கும் பகிர்ந்துவிடு. நடந்தது நடக்கும்போது என எல்லாமே நல்லதாகவே இருக்கும்போது, உன் முருகன் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படாதே. உன் கஷ்டங்களை போக்க உன் கந்தன் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த உன் முருகன் இருக்கின்றேன். உன் நிவர்த்திக்கான வழியை குறைக்க நான் இருக்கின்றேன். உன் எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் அன்பான குழந்தைக்காக ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ கேட்ட நல்ல செய்தி தூரத்திலிருந்து ஒரு தொலைபேசியின் மூலம் உனக்கு நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்றால் நீ நான் சொல்வதைப் போல செய்துவிடு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய தொழில், நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன். செய்து கொண்டேன், செய்தும் விட்டேன். அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும். நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும். தை 1ஆம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும். உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது. உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு. உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன். என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய். துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் வர முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா? முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு. நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு. நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய். என்னால் முடியும் என்று எழுந்து வா. முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா. அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம். எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். யாரிடம் போய் சொல்வது? யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய். தங்கமே, முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள். உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல. அதாவது எனக்கு எந்த துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள். உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும். அது இல்லாததுதான் இப்போதைய காரணம்.
உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார், எப்படி இருக்கிறது என்று, எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று. எல்லாவற்றையுமே மறந்துவிடு. எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா. நீ வளமுடன் வாழ்வாய், எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன், எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லியாய்விட்டது. வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்குமே பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும். உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடும் முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும். கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். இது அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன். இது மிகவும் அவசரமான செய்தி. நீ சந்தோஷமான செய்தி. இதை நீ புறக்கணித்து விடாதே. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சந்தோஷ செய்தி என்கிறீர்களே, அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய்? நீ கேட்டதை, நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன். விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய். புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார். அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன். அதற்கான காலம் கனிந்து விட்டது. காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது. அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன். வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும். நல்ல செய்தியை கேட்பாய். நீ வாழ்வோம் வளமுடன். நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு. சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை நீ முழுவதுமாக நம்பு. நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எது என்று கேட்கிறாயா? உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாகவே இரு. எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள். நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும்? என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும். அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு? உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா?
அதனால் நீ கலங்காதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு. என் அப்பா என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன். அப்படி இல்லை என்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயிற்கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும். நீ அறிந்ததை கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு. கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை. நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும். என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே. என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு. நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா. என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாய் இருக்கலாம். இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது. உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும். கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும். நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம். ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும். அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது, எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்ல போகிறோம். கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த முறை நீங்கள் கோலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள். நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும். உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார். அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள். கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களே கூறுகிறது.
இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களை உடலை வருத்தி தான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை. தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும். அதாவது 48 நாட்களுக்குள் அது நடந்தே தீரும். நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார். இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருபவர்தான் தெய்வம். மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள். உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். ஓம் சரவணபவ. ஓம் முருகா போற்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்.